ஃப்ரீ ஸ்டைல்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டாலே இந்த இன்சைட் அரௌண்ட் த வேர்ல்டு, இந்த அவுட் சைட் அரௌண்ட் த வேர்ல்டு, அப்புறம் இந்த ஹூப் த வேர்ல்டு, இது மூணும் இல்லாத ஃப்ரீ ஸ்டைலே இல்லை. எனக்கான வீடியோவில் இந்த 3 ஈஸியான ஃப்ரீ ஸ்டைலோட டுட்டோரியல் வீடியோ தான் பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது இந்த அரௌண்ட் த வேர்ல்டோட ஃப்ரீ ஸ்டைல் டுட்டோரியல் தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களோட ரைட் லெக் அந்த பாலோட பாட்டம்ல உள்ள ரைட் சைடு டேப் பண்ணி ஒரு சர்க்கிள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த அரௌண்ட் த வேர்ல்டு உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ அதே தான் நம்ம இப்போ செகண்ட் பண்ண போகிறதுலையும் பண்ண போகிறோம். இப்போ வந்து அவுட் சைடு அரௌண்ட் த வேர்ல்டு பண்ண போறோம். சேம் ரைட் லெக்க பாலோட பாட்டம்ல உள்ள லெஃப்ட் சைடு டேப் பண்ணி அவுட் சைடு ஒரு சர்க்கிள் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சூப்பரான ஒரு அவுட்புட் கிடைக்கும். அந்த அவுட்புட் அவுட் சைடு அரௌண்ட் த வேர்ல்டு மூலமா உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சனை தரும். இப்போ இது வரைக்கும் நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு போயிருங்க. லாஸ்டா பண்ண போறது ஹூப் த வேர்ல்டு. இது கொஞ்சம் டஃப், பட் பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வரும். சேம் அரௌண்ட் த வேர்ல்டு டெக்னிக் தான். லெஃப்ட் சைடு உங்க பாலை டேப் பண்ணி தென் அதே சர்க்கிள் பண்ணி பால் ரிசீவ் பண்ணி ஒரு ஜக்கிள் பண்றீங்க. இவ்வளவுதான் இந்த ஹூப் த வேர்ல்டோட டெக்னிக். அவ்வளவுதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நம்புறேன். வீடியோல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நான் கொஞ்சம் லேர்ன் பண்ணி திருத்திக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.